புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி முதல்வராக சசிகாந்த் தாஸ் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை கல்லூரிக்காக செய்து வருகிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு சுத்தமான காற்றோட்டமான வசதி, உணவு விடுதி, பசுமையான சூழலாக மரங்களை வளர்த்தல், தோட்டங்களை பராமரித்தல், காய்கறி வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளை செய்து வருகிறார். மேலும் கல்லூரி வளாகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு அவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். மாணவர்கள் இயற்கையோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்று திறந்தவெளி வகுப்புகளை இந்த கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று புதுச்சேரி அரசின் பசுமை நகரம், தூய்மை நகரம் என்ற அடிப்படையில் இந்த கல்லூரியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கல்லூரி வளாகத்தில் நரிவால் பனை, ரஜப்பனை, கல்யாண முருங்கை, மூங்கை மரம், புன்னை மரம், வேங்கை, நாகலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை மூலிகை மரங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மரங்களின் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மரத்திலும் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளது. இதை செல்போனில் ஸ்கேன் செய்யும் பொழுது, அதாவது இந்த மரத்தின் தாவரவியல் பெயர், ஆங்கிலத்தின் பெயர் மற்றும் அந்த மரத்தின் உள்ள பூக்கள், காய்கள், இலைகள் ஆகியவற்றை பயன்பாடுகள் என என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இது குறித்து கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் கூறும்போது, புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ந்து வருகிறது. இங்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கின்றனர். அதே போன்று தாகூர் கலை கல்லூரிக்கும் வந்து செல்கின்றனர். அப்போது இங்குள்ள மரங்கள் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மரத்தின் ஒவ்வொரு பயன்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர் கூறும்போது, வகுப்பில் அடைந்து கிடந்து பாடங்களை கவனிப்பதை விட இயற்கையோடு ஒன்றிணைந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திறந்தவெளி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரிய வகை மரங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மரத்திலும் பறவைகளுக்கு இரையும் தண்ணீரும் வைக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார். ఇది ನಾನು ஒரு காலேஜில் பிரின்சிபல் 2017 இருக்கு. ஒரு 7-8 இயர்ஸ்ல நான் வரும் டைம்ல இது ஒரு பேரன் கேம்பஸ் மாதிரி இருக்கு. அதை ஒரு கொஞ்சம் மரத்து இங்கே அங்கே பெருசு இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். நான் வந்து தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பாட்னி படிக்கிறேன். நான் திருக்காஞ்சிலேருந்து வரேன். இந்த காலேஜில் வந்து 2000க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் என்னென்ன ஒரு QR கோடு மாட்டியிருக்காங்க. அந்த மரத்தை அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா அதோட தமிழ் பேர், அதோட இங்கிலீஷ் பேர், அதோடைய பயன்கள், அந்த மரத்தோட பூ எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அந்தந்த மரத்துலேயும்
ஒவ்வொரு பறவைக்கான பிக்சர் வச்சு அது பறவை எப்படிலாம் ஹேபிட் இருக்கும், அதுக்கு சாப்பாடு தனியாக அதில் வச்சுருக்காங்க, அதில் தண்ணி வச்சுருக்காங்க. அது இது இந்த காலேஜில் நாங்கள் மட்டும் வந்து கற்றுக்காம வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறவங்களும் பார்த்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க.